ஏய் நகத்தை கடிக்காத, நல்லதில்லை. ஏன் என்னாச்சு? என் நெயில் பாலிஷ் வாயுள்ள போயிடுச்சுலா? அப்பவே சொன்னேன் நகத்தை கடிக்காத. வணக்கம், இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. ஷாமினி, நம்ம பெரும்பாலும் ஒரு விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக நினைப்போம், ஆனால் அதுவே நமக்கு பெரும் கெடுதலை விளைவிக்கக்கூடும். சரியா சொன்னீங்க கார்த்திக். உதாரணத்துக்கு இப்போ இது பாருங்களேன். என்னது? அடேங்கப்பா ஷாமினி, என்ன உங்கள் நகை இப்படி இருக்கு? அதாவது என்ன சொல்லுவேன்னா, ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இந்த நெயில் பாலிஷ் ஜெல் எல்லாம் போடாமல் வச்சிருக்கீங்களே, ஆச்சரியம். ஆனால் உண்மைன்னு சொல்ல வந்தேன். அது பல காரணங்கள் இருக்குது கார்த்திக், சேம இருக்குது. உதாரணத்துக்கு காரணம், என் நகத்தை அப்படி க்ளோஸ் அப்பில் வச்சு பாருங்களேன். இது என்ன சைஸில் இருக்குது ஒன்று இதில் நான் என்னத்தை நெயில் பாலிஷ் போடுறது? இந்த குட்டி கேப்பில் என்னத்தை செலவு பண்ணி நம்ம போடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சரி, பட் இருந்தாலும் நீங்கள் அழகாக அதை வெட்டி நீங்கள் பராமரிச்சுக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரியுது. ஆனால் சில பேர் ரெகுலராக நகத்தை வெட்டுறது இல்லை, அப்படியே வெட்டினாலும் கண்ணாப்பண்ணு வெட்டி வைக்கிறது. நீங்கள் இதை சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, நகம் வெட்டுறதுக்கு நேரம் இல்லையா, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போகும்போது பல்லால் கடிச்சு துப்பிட்டு போகிறாங்க. ஆமாம், கோவத்தை அடக்க முடியாமல் வந்து சில பேர் நகத்தை கடிச்சு துப்புவாங்க. சில பேர் என்ன செய்யறதுக்கு ஒன்றும் இல்லையே, டைம் பாஸ்க்கு நகத்தை கடிச்சு துப்பிட்டு இருக்காங்க. இதில் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நகங்களுக்கு ஒப்பனை பூசுறது, அதாவது சாயம் பூசுறதை வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கொஞ்சம் ரிலீஃப் பண்ணும் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு மெனிக்யூர் பெடிக்யூர் செஷன் போவாங்க. அதுக்கும் மேலே சில பேர் வந்து தன்னை பெம்பர் பண்ணிக்கணும், அவன் பெம்பர் மைஸாக அப்படின்னு சொல்லிட்டு மெனிக்யூர் பெடிக்யூர் செஷன் போவாங்க. நாம் அழகாக இருக்கணும், நம்மளை பெம்பர் பண்ணணும், இப்படி நீங்கள் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதை விட முக்கியம் நம்ம ஆரோக்கியம் இல்லையா? அந்த ஆரோக்கியம் நம்ம நகத்துக்கும் பொருந்தும். சரியா சொன்னீங்க கார்த்திக். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுமே ரொம்ப முக்கியமானதுதான். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நகம் தானே போனால் திரும்ப வளர்ந்துற போகுது அப்படின்ட்டு. ஆனால் அது கிடையாது. அதை சரியாக பராமரிக்கிறேன்னா, அதாவது நகத்தை சரியாக பராமரிக்கிறேன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் தெரியுமா? தெரியுமா 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 அப்படின்னு ஷாமினி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு நாங்கள் வந்து பதில் தேட போகிறோம். எங்களோட சேர்ந்து தேடுறதுக்கு 2 நட்சத்திரங்கள் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துருவோம். அவங்க தான் பவித்ரா ரூபினி. வாங்க 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 வாங்க. வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ லேடிஸ். வணக்கம். சரி, எங்களுடைய அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. முதல் வேலையா உங்களுடைய கை விரல்களை நம்ம ரசிகர்களுக்கு காட்டியிருக்கு. இல்லை, உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. என் நகங்கள் அப்படி இல்லையேன்னு லைட்டாக ஒரு ஃபீல் பண்ணாலும் இல்லை பரவாயில்ல, எனக்கு இது போதும் அப்படிதான் தோணுது. சரி பவித்ரா, நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுடைய நகங்களுடைய ரூட்டீன், அதாவது நெயில் கேர் ரூட்டீன் ஒன்று வச்சுருப்பீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ நான் வந்து ஒரு மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் வந்து நெயில் சலானுக்கு போய் அந்த பஃபிங் மெனிக்யூர் அது பண்ணிக்குவேன். ஸோ அந்த கியூட்டிகல்ஸ் வெட்டுவாங்க, நகத்தை வெட்டுவாங்க, அப்புறம் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அது எப்போதும் போய் செஞ்சுக்குவேன், அட்லீஸ்ட் ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி. அப்போ எப்போதுமே உங்கள் நகங்களில் வந்து சாயம் இல்லை அந்த ஜெல் இருந்துக்கிட்டே இருக்கும்? எப்போதுமேனு சொல்ல மாட்டேன், எப்போதுமே இருந்தால் நல்லது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்து இப்போ ஒரு கல்யாணம் வருதா இல்லை ஒரு நிகழ்ச்சி வருதா, அதுக்கு மட்டும் செஞ்சுக்குவேன். தெளிவாக இருக்கீங்க. ரூபினி, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரூட்டீன்ஸ் இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. மாதத்தில் ஒரு தடவையாவது போயிட்டு இந்த மெனிக்யூர் பெடிக்யூர் அதெல்லாம் பண்ணிடுவேன். பிகாஸ் எனக்கு வந்து என்னோடய விரல்களில் கலர்ஸ் இருந்தால் எனக்கு பிடிக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுனால நான் அதை போய் செய்வேன். பட் ஆனால் பிரேக்கும் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னோட நகம் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, நீ இப்போ வந்து அந்த ஜெல் போடலைன்னா உடையிறதுக்கு இன்னும் அதிக சான்சஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அவங்க மூஞ்சில் ஒரு பயம் தெரிஞ்சது பார்த்தீங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது வந்து இந்த மாதிரி இந்த மெனிக்யூர் பெனிக்யூர் பண்ணி இல்லை நகங்களில் ஏதாவது பிரச்சனைகள் அந்த மாதிரி இருந்திருக்கா? சோஃபா இல்லை, சோஃபா அந்த மாதிரி நான் எதுவுமே கேள்விப்படலை. ஓகே, நான் ஏன் அந்த பயம் அப்படின்னா வந்து ஆக்சுவலி அந்த யூவி லைட், அந்த எல்இடி யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது வந்து அவ்வளோவா நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது வரைக்கும் நம்ம அது எதுவுமே வந்து என்கவுண்டர் பண்ணது இல்லைங்கிறதுனால அதை நம்ம இன்னும் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து நகை ஒப்பனை, நகை பராமரிப்பு, இதை பற்றி மேலும் பேசுறதுக்கு, நமக்கு விவரங்கள் கொடுக்கறதுக்கு, விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு தோல் மருத்துவ நிபுணர் டாக்டர் உமா அழகப்பனை வரவேற்கிறோம். வாங்க டாக்டர் உமா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, டாக்டர் உமா, நீங்க வந்து நெயில் பாலிஷ் போட்டிருக்கீங்களா? இல்ல. ஓகே, அவங்க போடல. அப்ப லேடிஸ் கொஞ்சம் பார்த்து. சரி, அப்போ டாக்டர் நீங்களே சொல்லுங்களேன். அதாவது நகங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஆரோக்கியமான நகங்கள் அப்படின்னா என்ன, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்?
ஆரோக்கியமான நகங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப பொலிவோட எந்த ஒரு குழியும் இல்லாமல் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வளரும். அந்த கலரை பார்த்தீங்கன்னா ஒரு டிஞ்ச் ஆஃப் ரெட்னஸோடு இருக்கும். ஏன்னா அந்த நகத்துக்கு அடியில் இருக்க சதையில் வந்து நிறைய பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆரோக்கியமான நகம் வந்து ஒரு பிங்க் டிஞ்சோடு இருக்கும். ஸோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கலர் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு பொலிவு ஒரு 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 கலர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இதை வந்து நம்ம எப்படி வந்து பராமரிக்கலாம்? அதாவது இந்த நகை வெட்டுறதுலேயே வந்து சில இப்படி வெட்டணும் அப்படி வெட்டணும்னு சில விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. இப்போ நானே வந்து வீட்டில் இருக்கும்போது ஒட்ட வெட்டி அந்த தோலெல்லாம் தெரியும், சில நேரத்தில் ரொம்ப வலிக்கும். ஸோ இதுக்குன்னு ஒரு சரியான வழிமுறை இருக்கா? கண்டிப்பாக. ஸோ நகத்தை வெட்டும்போது குளித்ததுக்கு அப்புறம் வெட்டுறது நல்லது. ஏன்னா நகம் வந்து ரொம்ப ரொம்ப கனமான ஒரு பொருள் இல்லையா? ஸோ அதை வந்து வெட்டுறதுக்கும் சில பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி வெட்டும்போது நிறைய காயங்களுக்கு கூட ஏற்படலாம். ஸோ குளித்ததுக்கு அப்புறம் இல்லாட்டினா ஒரு 10 நிமிஷம் வார்ம் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு வெட்டினோம்னா நகம் சாஃப்டாக இருக்கும். வெட்டுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி வெட்டிட்டு அதை வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நெயில் கட்டர், நெயில் கிளிப்பர் இல்லாட்டினா நெயில் ஃபைல் யூஸ் பண்ணலாம். இது முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்ப மெம்பர்ஸோட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதாவது ஒருத்தர் ஒரு நெயில் கிளிப்பர் வச்சுக்கிறது நல்லது. அதுக்கு என்ன காரணம்? நெயிலுக்கு அந்த நகத்துக்கு அடியில் வந்து நிறைய கிருமிகள் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தங்களும் பகிர்ந்துக்கும் போது அந்த கிருமிகளையும் சேர்ந்து நம்ம பகிர்ந்துக்கிற மாதிரி வந்துடுது. டூத் ப்ரஷ் யாரோடையும் ஷேர் பண்ண மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி நெயில் கிளிப்பர்ஸ், நெயில் ஃபைல் அவங்களுக்கு தனியாக இருக்கிறது நல்லது. நினைக்கிறேன் இந்த நேரத்தில் பல ரசிகர்களோட நெஞ்சு வெடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும்பாலும் நம்ம குடும்பங்களில் வந்து நெயில் கிளிப்பர் தானே அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணுவோம். பட் இப்போ அதுவும் வந்து தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து கை விரல்கள், கால் விரல்கள்னு இருக்கு. ஸோ இதை வெட்டும் போது அதுக்குன்னு சரியான முறை இருக்கு? கண்டிப்பா இருக்கு. ஸோ கை விரல்கள், கால் விரல்கள் நகத்தை வெட்டும் போது முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா வெட்டுறது நல்லது. இது கால் விரல்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வந்து கர்வாக கட் பண்ண ஆரம்பித்தோம்னா அது வெளியில் வளரும்போது இன்க்ரோன் டோ நெயில்ஸ் வரலாம். ஸோ டாக்டர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்க்ரோன் நெயில்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, ஸோ இன்க்ரோன் டோ நெயில்ஸ்னால் என்னென்னா அது நகம் வளரும்போது அது சதையை விட்டு வெளிநோக்கி வளரணும். நம்ம அந்த கர்வாக கட் பண்ண ஆரம்பித்தோம்னா, இல்லை இந்த ஹீல்ஸ் நிறைய வேர் பண்ணால் எல்லோரும் வேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹீல்ஸ்லாம் வேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நகம் வந்து உள்நோக்கி வளர ஆரம்பிச்சிடும். அதுதான் இன்க்ரோன் டோ நெயில்ஸ். அந்த மாதிரி வரும்போது நிறைய அந்த சதையில், நகத்துக்கு பக்கத்தில் இருக்க சதையில் வீக்கம், ஒரு ரெட்னஸ், ஒரு வலி ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். இப்போ ரூபினிக்கும் பவித்ரா முகத்தில் வந்து ஒரு பீதி தெரியுது. அந்த பீதி வந்து கலையுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இடைவேளையை தொடர்ந்து பாருங்க. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. நகை பராமரிப்பு, நகை ஒப்பனை, இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதை எப்படி தீர்வு காணலாம், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ டாக்டர், இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்கலாம் வந்து நகங்களை ரொம்ப பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன்? அவங்க பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி ரொம்ப குறைச்சிருக்கு. ஸோ நம்மளை விட அவங்களுக்கு வந்து சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்குது அவங்களுக்கு. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வைரல் வாட்ஸ் வரலாம். நிறைய விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் சில பேருக்கு கண்ணு சரியாக தெரியாது. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அவங்க நகத்தை வெட்டும் போது கூட நிறைய காயங்கள் ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி காயங்கள் ஏற்படும் போது அது குணமாகறதுக்கும் அவங்களுக்கு நேரம் ரொம்ப ஜாஸ்தி ஏற்படும். ஸோ அதனால அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேற யாராவது வச்சு கால் விரல்கள், கை விரல்கள் நகத்தை வெட்டுறது நல்லது. நகங்களை பற்றி நிறைய சீரியஸான விஷயம்லாம் பேசிட்டோம். இப்போ அதை விட இன்னும் சீரியஸான விஷயத்தை கற்றுக்க வேண்டிய நேரம் அது. மெனிக்யூர் பெடிக்யூருக்கு வந்து அதிக அளவில் போய் நகங்களை இழந்தவங்க அவங்க கதையை சொல்ல போகிறாங்க, கேளுங்க. மேனிக்யூர் பெடிக்யூர்ங்கிறது வந்து நம்ம நகங்களை வந்து அழகாக காட்டுறதுக்கு தான். அது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நான் ஃபார்மலி எப்போ மேனிக்யூர் பெடிக்யூர் செஞ்சேன்னா தொடக்க கல்லூரியில் தான்.
மெனிக்யூர் பெடிக்யூர் செய்யும்போது தொடர்ச்சியாக செய்யும்போது வெளியூருக்கு போகும்போதெல்லாம் அதை செய்வேன். அதனால வந்து எனக்கு சில பின் விளைவுகள் வந்துச்சு. வெளியூரில் ஒரு தடவை செய்யும்போது எனக்கு வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு. முதல்ல வந்து எனக்கு கால் நகங்களில் தான் வலி ஏற்பட்டுச்சு. அப்போ தான் நான் போய் மருத்துவரை பார்த்தேன். அவர் சொன்னார் மோஸ்ட் லைக்லி இட்ஸ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அந்த எக்யூப்மெண்ட் வந்து ஸ்டெர்லைஸ் சரியாக பண்ணாதனால அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு சொன்னார். அடிக்கடி நான் செய்கிறதுனாலையும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா என் நகங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, அந்த சக்தி இல்லை. அந்த திருப்பி அந்த மாதிரி கெமிக்கல்ஸை போட்டு செய்கிறதுல வந்து என் நகங்களுக்கு வந்து அது வந்து ஒத்து வரல. ஸோ அதனால் வலி தவிர்த்து என்னோடய நகங்கள் வந்து அப்படியே உதிர்ந்து வந்துடும். அப்படியே எங்கேயாவது நான் இடித்தேன்னா அது வந்து அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும். பிரிட்டல் நேல்ஸ்னு சொன்னார். நான் வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும். பிரிட்டல் நேல்ஸ்னு சொன்னால் அது வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஏதாவது வேலை செய்யும்போது அது வந்து அது உடஞ்சிரும், இல்லைன்னா அது வந்து பீல் பண்ணிட்டு வந்துடும். என்னோடய கை மற்றும் கால் நகங்கள் வந்து அப்படியே பீல் பண்ணலாம். இப்போ கூட என் கை நகங்கள் வந்து அப்படியே லைட்டாக பீல் பண்ணலாம். சில பேருக்கு வந்து அந்த லேயர்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்கிறதுனால அவங்களால வந்து அந்த நகங்களை வந்து காப்பாற்ற முடியும். எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து அதை நான் வந்து இழந்துட்டேன். அதனால் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் மீ ஆன்டிபயோட்டிக்ஸ். அவர் வந்து ஒரு ஸ்ப்ரே வேறு கொடுத்தாரு என்னோடய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் லே ஆஃப் மெனிக்யூர் பெடிக்யூர்னு சொல்லி இதெல்லாம் உனக்கு தேவையான்னு நான் நினச்சிருக்கேன். பட் I had to stay off ஒரு close to 1 year. இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் ஆன் நேல்ஸ், ஜெலிஷ், like false stick on kind of thing. So that means manicure classic பண்ணதுக்கு தவிர்த்து அதுக்கு மேலே வந்து you've got other things to add on just to make it look prettyங்கிற மாதிரி. அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது. மெனிக்யூர் பெடிக்யூர் செய்கிறதுனால பெரிய பிரச்சனை வந்து அதுலேருந்து தீர்வு கண்ட ஒருத்தவங்களோட இன்டர்வியூ தான் பார்த்தோம். பவித்ரா, ரூபினி, இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. கொஞ்சம் தானா? எனக்கு ஒன்றும் ஏற்படுதல தான். ஆனால் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து நிறையா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க நகத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி நமக்கு தெரியும் நம்ம ஒரு சலூனுக்கு போகிறோம் நம்ம நகத்து செய்கிறதுக்கு எது நல்லது இல்லைன்னு எப்படி நமக்கு தெரியும்? எதுவுமே நல்லதில்லை. இந்த பதில நாங்கள் எதிர்பார்ப்போம். அது ஏன் நல்லது இல்லை டாக்டர்? இப்போ நெயில் பாலிஷில் என்னென்னா 5 மெயின் கெமிக்கல்ஸ் இருக்குது. இது நிறைய ரசாயனம் இருக்குது நெயில் பாலிஷில். ஆனால் இது ரொம்ப முக்கியமான 5 விதமான ரசாயனம். formaldehyde ரெசின்ஸ், டொலுவின், டிபிட்டில் ஃபித்தலேட் அண்ட் கெம்ஃபோர் ஆயில். இந்த 5 விதமான ரசாயனமும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெடிக்யூர் மெனிக்யூர் போகும்போது அவங்க யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். அவங்க யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவங்க முக்கியமாக அதை வந்து கழுவி ஆட்டோக்ளேவ் பண்ணி அதை சுத்தமாக வச்சுக்கணும். ஒருத்தர் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால். அப்படி இல்லைன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஒருத்தங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தங்களுக்கு பரவுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இப்போ டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த ரசாயன விஷயங்களே அவ்வளோ இருக்குது நெயில் பாலிஷில். அப்போ அதெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்றாங்களே டாக்டர்? ஆமாம், சாப்பாடில் கலந்து அதோட நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடாது? கண்டிப்பாக போகும். ஸோ இந்த 5 விதமான ரசாயனிலையும் கெம்ஃபோர் ஆயில் தான் ரொம்ப டாக்ஸிசிட்டி கொடுக்கும். அந்த உணவுப் பொருள்களோடு சேரும்போது அந்த ஆயில் தான் நமக்கு வந்து ரொம்ப பிரச்சனையை ஏற்படுத்தும். ஸோ இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர்லேயும் நிறைய அசிட்டோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து சுவாசிக்கிறதே அது அந்த நெயில் பராமரிக்கிறவங்களுக்கும் கஷ்டம், அதை செய்கிறவங்களுக்கும் கஷ்டம். ஸோ 2 பேருக்குமே நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸ்னால. இப்போ இன்னொரு விஷயம் டாக்டர், ஏன்னா இந்த மாதிரி பொதுவாக முதல்ல நீங்கள் அந்த காணொலியே பார்த்துருந்தீங்கன்னா வந்து அவங்க அந்த நெயில் பாலிஷ்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த யூவி லைட்குள்ளே கையை விடுறாங்க. பொதுவாகவே யூவி வந்து நம்ம சருமத்துக்கு அதிக அளவில் பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு டைரெக்டாக நம்ம கையை விடும்போது என்ன ஆகுது? ஸோ இன்ஃபேக்ட் அந்த ஜெல் பாலிஷில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த யூவி லைட் மட்டும் இல்லாமல் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க, அந்த லேம்ப் வந்து இட்ஸ் ஆக்சுவலி அல்ட்ரா வயலட் ஏ.
ஸோ இந்த மாதிரி அல்ட்ராவயலட் ஏ லைட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்கின் கேன்சர் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சில பேருக்கு கை விரல் பக்கத்தில் வந்து மச்சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அல்ட்ராவயலட் லைட் அடிக்கடி படும்போது அந்த மச்சம் வந்து கேன்சராக மாறுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அடேங்கப்பா. இந்நேரம் நீங்கள் யோசிச்சு பாருங்க கார்த்தி, எத்தனை பேர் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா திரும்ப சொன்னல போடாதே அப்படின்னு எத்தனை பேர் ஆனால் வந்து எல்லாமே உங்கள் நன்மைக்காக தான் நம்ம சொல்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறோம் இல்லையா? அதனால ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடுவோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2. சரி கார்த்திக், ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? எஸ். பவித்ரா அங்கே இருக்காங்க, ருப்பினி அங்கே இருக்காங்க. அவங்க முன்னுக்கு எல்லாம் கலர் கலராக பலூன் இருக்கு பார்த்தீங்களா? பலூன் வைக்க போறாங்களா? நம்ம இப்போ வந்து ஒரு கேம் விளையாட போகிறோம். ஓகே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 2 பேர்கிட்ட நாங்கள் வந்து 5 கேள்விகள் கேட்போம். அதுக்கான ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருவோம். நீங்கள் சரியான பதிலை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பலூன் இருக்கும். தவறான பதில் கொடுத்தீங்கன்னா அந்த பலூனை நீங்கள் உடைக்கணும். இறுதியில் யாருக்கு அதிக பலூன் இருக்கோ அவங்க தான் வெற்றியாளர்கள். உங்கள் பதில்களை நம்ம டாக்டர் தான் சரி பார்ப்பாங்க. அந்த பலூனை அவங்க நகத்தை வச்சு உடைக்கணும். அதுக்கு தான் நீங்கள் நகை வச்சிருக்கீங்க, ஆமா இல்லையா? இல்லை, இந்தங்க உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நெயில் கொடுத்துட்டோம், சரியா? ஓகே, அதை வச்சு நீங்கள் உடைக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. சரி, இப்போ வந்து பலூன்ஸ் தயாராக இருக்காங்க, போட்டியாளர்கள் தயாராக இருக்காங்க. டாக்டர், நீங்கள் தயாராக இருக்கீங்களா? கண்டிப்பாக தயாராக இருக்கேன். முதல் கேள்வி இதோ. எந்த நகங்கள் வேகமாக வளரக்கூடியவை? கை விரல் நகங்களா, கால் விரல் நகங்களா? பவித்ரா சொல்லுங்க. 2 கால் விரல். கால் விரல் சொல்லியிருக்காங்க ரூபினி. கை விரல்கள். அவங்க கை விரல், நீங்க கால் விரல். டாக்டர், சரியான விடை கை விரல் நகம். பவித்ரா, நீலமா பச்சையா? இந்த பச்சையும் அது. ஓகே. கை விரல் தான் வந்து கொஞ்சம் நகங்கள் வேகமா வளரும்னு வளரும். சொல்லுவீங்க. ஆல்மோஸ்ட் டபுள் தி ஸ்பீட்ல வளரும் கால் விரலை விட. சரி, இரண்டாவது கேள்வி. ஒரு மாதத்தில் சுமார் எத்தனை மில்லிமீட்டர் அளவுக்கு கைவிரல் நகங்கள் வளருகின்றன? உங்களுக்கான விடைகள் பார்த்தீங்கன்னா 1 2.5 மில்லிமீட்டர், 2 3.5 மில்லிமீட்டர், 3 4.5 மில்லிமீட்டர், 4 5.5 மில்லிமீட்டர். 3.5. 3.5 இரண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பவித்ரா, அதே சொல்லணும்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல, வித்தியாசமா சொல்லலாம். 4.5. கடைசியில் 3.5 இருக்க போதே. பரவாயில்ல. ஒருத்தவங்க 3.5, இன்னொருத்தவங்க 4.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். ஆமா. சரியான விடை 3.5. சொன்னா இல்லையா பவித்ரா? என்னது? மூன்றாவது கேள்வி இதோ. நகம் கடிப்பதற்கான மருத்துவ பெயர், கிளினிக்கல் நேம் என்ன? இந்த 4 ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி. முதல் ஆப்ஷன் somnambulism, 2 anosmia, 3 amblyopia, 4 onychophagia. இதில் வந்து எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சில நேரங்களில் வந்து அந்த பதிலே வந்து ஒரு க்ளூ இருக்கும். க்ளூ இருக்கோ? இருக்குன்னு சொல்லுவாங்க. இருக்கான்னு எனக்கு தெரியும். இருக்கா? இருக்கு. பார்த்தீங்களா, டாக்டர் சொல்லிட்டாங்க. இந்த 2ல 3ல தான் எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குது. அப்ப 2 3 அனோஸ்மியா, ஆம்பிளியோபியா. பவித்ரா உங்களுக்கு? நான் நினைக்கிறேன் 3. 3. இரண்டு. நீங்க 2 அனோஸ்மியான்னு சொல்லியிருக்கீங்க. 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர், அந்த க்ளூன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பதிலே அந்த க்ளூ இருக்குன்னு, அந்த க்ளூ என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னால ஷாம்னி, நீ என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கல. என்கிட்ட தான் வரும். நான் ஒண்ணு யோசிச்சேன். என்னது? இல்ல வேணாம், போயிடலாம். சொல்லுங்க. இல்ல, என்னன்னா வந்து நகங்களை வந்து வெட்டுறோம், அதுக்கு இன்னொரு சாப் அப்படின்னு சொல்லுவோமே, அவனுக்கு அதுல வந்து CHOPன்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதுவா இருக்குமோ? நீயோ பரவாயில்ல, யோசிக்கவே இல்லை சாமி. அந்த அளவுக்கு யாருமே யோசிக்க மாட்டாங்க. நார்மல் பீப்புள். தெரியுது, I think out of the box. No, but she's right. She's right. Yes, answer வந்து number 4, onychophagia. Great. இது வந்து உண்மையான காரணமா இல்ல அது ஒரு க்ளூன்னு? இல்ல, சாப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதையும் சாப் பண்ண போறது இல்ல. ஆனிகோனா நேல்ஸ், பேஜியானா சாப்பிடுறது.
ஸோ நேல்ஸை நம்ம சாப்பிட்றோம். ஸோ ரூபினி பவித்ரா 2 பேருமே தவறான பதில். ஸோ உடைங்கம்மா. அவங்க பர்பிள் உடைக்கிறாங்க, நீங்கள் ப்ளூ உடைங்க. இந்நேரம் பழகி போயிருக்கணும். ஆனா இன்னும் ரூபினிக்கு வந்து 4 பலூன் இன்னும் மிச்சம் இருக்கு. ஆமாம். இப்போ இறுதி கேள்வி சரியா? இந்த கேள்வியோட இந்த விளையாட்டு முடிஞ்சிடும். அதாவது உடல் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அது நம்ம நகங்கள் காட்டி கொடுத்துரும். இது சரியா தவறா? சரி. உடலில் பிரச்சனை இருந்தால் நகம் வலி அது தெரியக்கூடும். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நகத்தெல்லாம் வளர்ந்துச்சுன்னா சும்மா வெட்டி வெட்டி போடுறோம், அதில் என்ன தெரிய போகுது? சரிதான். சரின்னு நினைக்கிறேன். சரி சரி, சரியான விடை. குழப்ப ட்ரை பண்றாங்க. சரி டாக்டர், நீங்க சொல்லுங்களேன், எப்படி வந்து அது தெரியும்? இப்போ உதாரணத்துக்கு உள்ளுக்கு ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அது எந்த வடிவத்தில் தெரியும் நகங்கள்ல? ஸோ இப்போ உதாரணத்திற்கு நிறைய ஒரு சிவியர் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா, ஸோ ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ், இன்னும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற ஒரு இன்ஃபெக்ஷன், இல்லை கோவிட், ரொம்ப மோசமான ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து நகத்தில் வந்து ரொம்ப கிளியராகவே தெரியும். உடனே தெரியாது, தெரியறதுக்கு எப்படியும் ஒரு 2-3 மாதம் எடுக்கும். ஸோ அந்த 2-3 மாதத்துக்கு அப்புறம் இட் வில் ஸ்டார்ட் டு டேர். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கட் மாதிரி விழுகும். ஸோ ஆனால் இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அந்த நெயில் ஃபேக்ட்ரி வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இட் டசன்ட் க்ரோ. ஸோ அது 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த நெயில் வெளியில் வரும்போது அந்த எந்த இடத்துல க்ரோ பண்ணலையோ அந்த இடத்துல ஒரு கட் விழுகும். அவ்வளவுதான். ஸோ குறிப்பாக இன்ஃபெக்ஷன் வரும்போது அது வந்து நகத்தில் காட்டுறதுக்கான அறிகுறிகள் இருக்கு. மற்ற நோய்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கு. ரீனல் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், இந்த மாதிரி ஒரு உறுப்பு வேலை செய்யாமல் போகும்போது நகத்தில் வந்து கோடுகள், குழிகள் விழுகலாம், நிறம் மாறலாம். ஸோ ரொம்ப அந்த பிங்க் டிஞ்ச் போயிட்டு ஒரு ஒயிட் கலரில் நகம் மாறிடும். ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் தெரியும் போது உடனே ஒரு டாக்டரை பார்த்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணோம்னா என்ன ஏதாவது இருக்கா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நாங்கள் எப்போதும் சொல்கிறது தான், அதாவது நகம் தானே அப்படின்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அது என்ன கலர் சேஞ்ச் பண்ணால் போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுறாதீங்க. அதுக்கான பிரச்சனைகள், அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு தயவு செஞ்சு உடனே ஒரு மருத்துவரை நாடுங்க. சரி, முதல்ல வந்து நம்ம டாக்டருக்கு நன்றி சொல்லிடுவோம். டாக்டர் உமா, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம அரங்கத்துக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய பயனுள்ள விஷயங்கள், நகங்கள் சம்மந்தப்பட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. அதோட பவித்ரா, ரூபினி, உங்களுடைய நகை கதைகள் எல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களோட சேர்ந்து இந்த போட்டியில கலந்துக்கிட்டு மக்களுக்கு வந்து தகவலை போய் சேர்த்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. சரி கார்த்திக், ஒரு வகையில் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை நல்லபடியாக முடிச்சிட்டோம். நகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். நான் ஷாமினி குணசேகர். நான் கார்த்திகேயன் சோமசுந்தரம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ் சீசன் 2.